श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 13வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம்। अर्जुन उवाच प्रकृतिं पुरुषं चैव क्षेत्रं क्षेत्रज्ञमेव च एतद्वेदितुमिच्छामि ज्ञानं ज्ञेयं च केशव। இந்த அத்தியாயம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் என பேர் கொடுக்கப்பட்டது. ஒரிஜினலாக இந்த அர்ஜுனனுடைய கேள்வி ஸ்லோகம் சில புஸ்தகங்களில் இல்லைன்னா கூட நம்முடைய சௌரியத்துக்காக இந்த ஸ்லோகத்தினை எடுத்துக்கிறோம். இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம நம்பர் கொடுக்க வேண்டாம், அது நம்பர்லெஸ்ஸாகவே அப்படி இருக்கட்டும் தனியாக. அப்போ தான் அடுத்த ஸ்லோகங்கள் பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல், பெரும்பாலும் நீங்கள் பார்க்குற புஸ்தகங்கள் எல்லாத்துலேயும் முதல் ஸ்லோகம்னா கிருஷ்ணர் பேசுகிறது தான் தொடங்கும். அதனால் நம்ம இப்படி வச்சுக்கிறோம். அர்ஜுனன் 6 சாஸ்திரிய பதங்களே உபயோகப்படுத்திட்டு இதோடைய அர்த்தம் சொல்லு பகவானே எனக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. 6 சாஸ்திரிய பதங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னன்னா, பிரகிருதி என்ன, புருஷம் என்ன, க்ஷேத்திரம் என்ன, க்ஷேத்ரஜ்ஞன் என்ன, ஞானம் என்பது என்ன, ஞேயம் என்ன. நம்ம இந்த 6த்துன்னு 3ஆக பிரித்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா 2 பதங்களை அதே ஒரே அர்த்தத்தினு தான் குறிக்கிறதுன்னு சொல்லி, பிரகிருதிம் அண்ட் க்ஷேத்திரம் அப்படின்னா 2 ஒன்று தான். ஸோ ஒரு குரூப். அப்புறம் புருஷம் க்ஷேத்ரஜ்ஞம் அண்டு ஞானம், ஞேயம் அப்படின்னா இந்த 3மே கூட ஒரே விஷயத்தினு தான் குறிக்கிறதுனால அது 3த்தையும் ஒரு ஹெட்டிங்கில் போட்டுக்கிறோம். கடைசி 3வது ஞானம். ஸோ மொத்தம் 3 கேள்விகள் தான் அர்ஜுனனு கேட்டது அனு புரிஞ்சுக்கணும். இதில் முதல் கிருஷ்ணர் க்ஷேத்திரம் அண்டு க்ஷேத்ரகமனே அந்த பதங்களை எடுத்துக்கிட்டு விவரிக்க தொடங்குகிறார். அப்படி விவரிக்கும் போதும் இப்போது श्री भगवानुवाच इदं शरीरं कौन्तेय क्षेत्रमित्यभिधीयते एतद्यो वेत्ति तं प्राहुः क्षेत्रज्ञ इति तद्विदः. கடந்த வாரம் பார்த்ததை நான் ஜஸ்ட் ஞாபகப்படுத்திட்டுருக்கேன். இதுதான் முதல் ஸ்லோகமாக வச்சுக்கிறோம். ஸ்ரீ பகவான் வாச்ச. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். பகவான் முதல் இந்த ஸ்லோகத்தில் க்ஷேத்திரம் என்னது விவரிக்கிறார். கடந்த வகுப்பில் நம்ம இந்த ஸ்லோகம், இதுக்கு அப்புறம் வர 2வது ஸ்லோகம், இது நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு ஃபண்டமெண்டல் பேக்ரவுண்டு, ஒரு 2 லாஸ் பற்றி தெரியணும்னு சொல்லிட்டு வேதாந்தம் எது பற்றி பேசுகிறதோ அது விவரிச்சிருக்கேன் நான். ஒன்று தெரிஞ்சுக்கிற நானும் தெரிஞ்சுக்கப்படுற உலகம். தெரிஞ்சுக்கிற நானும் எப்பவுமே தெரிஞ்சுக்கப்படுறதே ஒன்று ஆக முடியாது. The subject me can never become the object அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, அப்படி சொல்லும்போது இங்கே
அந்த முதல்ல அதுக்கு தான் பதில் கிருஷ்ணர் இங்கே இதில் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? இதம் அనే வார்த்தை உபயோகப்படுத்திட்டார் பாருங்கோ. அது முதல் உலகம் சுற்றி இருக்கிற நான் தவிர மிச்சம் எதெல்லாம் இருக்கின்றனதோ எனக்குள்ள சேர்க்காதது அது எல்லாமே இதம். That whichever is not included in me, I is called idam. அப்படின்னு பகவான் பொதுவாக அப்போனா காணப்படுற உலகம் அது எல்லாத்தையும் சேர்த்து இதம்னு சொல்லி, அப்புறம் இதம் சரீரம் உலகத்திலிருந்து ஆரம்பித்து உன்னோட சரீரம் வரைக்கும். அப்போது அன்றைக்கி பேசும்போது சொன்னோம், உலகம் நான் இல்லை, எந்த பொருளும் நான் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப சுலபம். கொஞ்சம் கஷ்டமானது என்னன்னா, இந்த சரீரம் கூட என்னால் பார்க்கப்படுற பொருள்னால இது நான் இல்லை அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ பகவான் இது எல்லாமே கூட க்ஷேத்திரம் என்றார். அது மட்டும் இல்லை, நம்ம இன்னொரு படியும் மேலே போய் யோசிச்சுட்டா சரீரம் மட்டும் இல்லை, மனசு கூட நான் இல்லை, ஏன்னா மனசு என்னால் பார்க்கப்படுறதுனால அப்படின்னு சொல்லிட்டோம். அது இன்னும் சிரமம் ஒத்துக்கிறது, சிரமம், ஆனால் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இப்படி அந்த முதல் லா நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ, நான் என்னால் தெரிஞ்சுக்கப்படுற எல்லாமே வேறு, நான் வேறு. ஸோ அந்த தெரிஞ்சுக்கப்படுறது எல்லாமே க்ஷேத்திரம், அதனால் அதில் உலகம், சரீரம், மனம் எல்லாமே இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் கூட ஹே கௌந்தேயா அர்ஜுனா க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இதுன்னு இப்படி இந்த விதமாக ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாங்களோ, ஓகே, இது எல்லாத்தையும் யார் இந்த க்ஷேத்திரம் மொத்தத்தின்னு தெரிஞ்சுக்கிறானோ அவன் க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு சொல்லுவாங்க. க்ஷேத்ரஜ்ஞன்னு இன்னும் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல, இது ஜஸ்ட் இன்ட்ரடக்டரி ஸ்லோகம் மாதிரி பகவான் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நல்லா விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கினவங்களும் இந்த க்ஷேத்திரமன்ன மொத்தம் இது அதுன்னு தெரிஞ்சுக்கிறவன் க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க, சொல்கிறாங்க அப்படின்னு. அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகம் கூட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், படிக்கிறேன் மறுபடியும். இது கொஞ்சம் இன்னும் விஸ்தாரமாக பார்க்க வேண்டிய ஸ்லோகம். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்தத் ஞானம் மதம் மம. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், மகாவாக்கிய ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். மகாவாக்கிய ஸ்லோகம் என்ன? இதில் தான் அகம் பிரம்மாஸ்மியனி கிளைம் பண்ண வேண்டிய அந்த மகா வாக்கியம் இதில் அந்தர்கதமாக இருக்க பகவான் அதான் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார்? இப்போ இதில் நாம் அன்றைக்கி விசாரித்த ரெண்டாவது லா என்னது? ரெண்டாவது லா, இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற பல வஸ்துகள், விஷயங்கள் எல்லாத்துக்கும் கூட பல விசேஷணங்கள் இருக்குது. ஆனால் அந்த விசேஷணங்கள் எட்ஜெக்டிவ்ஸ் அது எதுவுமே எனக்கு சம்பந்தப்படாதன்னு கூட பேசியிருக்கோமா அன்றைக்கி. அந்த விஷயத்தினி பகவான் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப ஆழமாக அந்தர்கதமாக அர்த்தம் வச்சுட்டு அந்த ஸ்லோகத்தினு சொல்கிறார். நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் இருக்கு. என்னன்னா, ஸோ பொதுவாக இதோடைய விகாரங்கள் எல்லாமே நமக்கு இல்லை. எதெல்லாம் விசேஷணங்கள் இருக்கின்றனதோ பாஹ்ய சரீர மனசு சரீரம் உலகத்தில் இருக்கிற பலதுக்கு பல விசேஷணங்கள் இருக்கு. அந்த விசேஷணங்கள் எதுவுமே கூட எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆனால் சம்பந்தம் இருக்கிற மாதிரி அந்த விசேஷணங்கள் உலகம் விட்டுடுங்கோ. ஆனால் சரீரம் மனசுக்கிட்ட வரும்போது அதுக்கு இருக்கிற விசேஷணங்கள் எல்லாம்
என்னோடது எனக்குன்னு நினச்சிக்கிறேன். சரீரம் ஒல்லியாக இருக்கு, நான் ஒல்லியாக இருக்கேன்னு, நானும் குண்டாக இருக்கேன்னு. அப்புறம் இதெல்லாமே அந்த நான் மேலே இதெல்லாத்தையும் சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணுறேன். இது காரணம் வந்து ரொம்ப சந்நிகித சம்பந்தத்தினால, பிகாஸ் ஆஃப் த ப்ராக்சிமிட்டி என்றோம். அப்புறம் இந்த பாடி மைண்டு கூட ரொம்ப ப்ராக்சிமிட்டி, ரொம்ப நெருங்கி கூடவே இருக்கிறதுனால பிரித்து இதெங்கே அதெங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால, இதெல்லாம் எனக்கு சேர்ந்ததான்னு நினச்சிக்கிறோம். க்ஷேத்திரஜ்ஞான எனக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமாக அதெல்லாம் க்ஷேத்திரத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆனால் தெரிஞ்சுக்கிற க்ஷேத்திரஜ்ஞனா எனக்கும் இந்த விசேஷணங்கள் இல்லை. சரியா? இன்னொன்று பாருங்கோ, 2-3 உதாரணம் கொடுக்குறேன். இப்போது இந்த சரீரம்தான் நான் అని தோணுறது. ஆனால் விவகாரத்தில் சொல்லும்போது அப்படி கூட சொல்கிறதில்ல. என்னுடைய உடம்புக்கு, என்னுடைய காலுக்கு, என்னோட கைக்கு, என்னோட கண்ணுக்கு அப்படின்னு நான் வேறு, என்னுடையதுன்னு தான் சொல்கிறேன்னு தவிர உண்மையாக நமக்கு கூட விவகாரத்தில் இந்த சரீரம் நேனனி பாவனை உள்ளே இருக்கே. ஆனால் விவகாரம் பண்ணும்போது எனக்கு தலைவலிக்குது என்றோம், இல்லை இந்த உடம்புக்கு முடியலன்றோம், உடம்புக்கு முடியலன்னு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறோம். இன்னொன்று, வேறு சரீரம் பற்றி நமக்கு வந்து அப்படிப்பட்ட சம்பந்தம் தெரியலையே. ரொம்ப நெருங்கி ப்ராக்சிமிட்டின்னு சொன்னான்னா, பாரியாபர்த்தவே ரொம்ப எங்கே நெருங்கி கட்டிப்பிடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு அந்த பர்த்தையோட சரீரமும் பாரியோட சரீரமும் என்னோடது எனக்கு தெரியல, நானனு தோணலை. ஏன்னா அவ ப்ராக்சிமிட்டியாக இருந்த மாதிரி அப்போ அது தோணணும் இல்லையோ, அது தோண மாட்டேங்குது. அடுத்த சரீரங்களன்னா தெரியல. ஆனால் அடுத்த சரீரங்களை பற்றி எப்படி சொல்கிறோம்னா, இப்போது இன்னொரு உதாரணம் பாருங்கோ. தாய்க்கு குழந்தை வந்து வயத்தில், அம்மாவுடைய வயத்தில் அம்மான்னு ஒட்டியே வளர்ந்துச்சு. வளரும்போதும் அந்த ஃபீலிங் அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை உள்ளே வளருதுன்னு தோணுது தவிர தான் குழந்தைன்னு பாவனை வரதில்லை. ஏன்னா அது என்னோடதுன்னு பாவனை தான் நிறைய வருது. ஆனால் நம்ம சரீரத்துக்கு கிட்ட வரும்போது மட்டும் இது நானன்னு தோணுறது. அப்புறம் அடுத்த சரீரம்னா அப்படி தோணுறது. அதனால் தாய் குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட எவ்வளோ அம்மா குழந்தை கட்டி பிடிச்சி இருந்தால் கூட குழந்தை தான் ஒன்றனே பாவனை வருதில்லை. ஆனால் என்னோடதனே பாவனை மட்டும் வருது, மமக்காரம் வருது. ஸோ இந்த உதாரணங்கள் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ ப்ராக்சிமிட்டி అనేది சரீர மனசுக்கிட்ட மட்டும் இது நானே நினச்சிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்கோ. கனவுல இந்த ஜாகிரத சரீரமோ நினைவு சரீரமோ மனசோ அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் நான் இருக்கேன் அங்கே. இந்த உடம்புன்னு உபயோகப்படுத்திக்கலை, இந்த மனசுன்னு உபயோகப்படுத்திக்கலை. உள்ள என்னமோ வேலை செய்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியறது. அப்போது இந்த மனசுன்னு உபயோகப்படுத்திக்கலைன்னு சொன்னால் பாஹ்யமாக மனசு கிரகிக்கிறது அதெல்லாம் உள்ளே கொண்டு போகல, அந்தர்கதமாக என்னமோ நடக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியுது. அப்போ நான் அங்கே இருக்கேன். அதனால் என்ன கன்க்ளூஷனும், இந்த 3 விஷயங்கள்னு விசாரம் பண்ணால் 3 அவஸ்தைகளின் விசாரம் பண்ணும்போது என்ன தெரியுது? நான் சரீரம் மனசு, நான் க்ஷேத்திரஜ்ஞன உடம்புனி மனசுனை வந்து போட்டுக்கிறேன், தரிச்சுக்கிறேன். துணி சட்டை போட்டுக்கிற மாதிரி தரிச்சுக்கிறேன். அப்புறம் அவுத்து விட்டுடுறேன். எப்படி? கனவுல போகும்போது இந்த சரீரம் இந்த மனசுன்னு இல்லை, அங்கே வேறே என்னமோ ஒரு சூக்ஷ்ம
ஸ்வப்ன அவஸ்தையில் வந்து அங்கே பிராதிபாசிகமான ஒரு சரீரம் மனசு உருவாகி அதை போட்டுக்கிறேன். ஆனால் அதையும் விட்டுடுறேன். அப்புறம் நித்திரத்துக்குள்ளே போனால் எந்த சரீரம் இல்லாமல் நான் இருக்கேன். சரீரங்கள் போட்டுக்காமல் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் போட்டுக்காமல் நான் அங்கே இருக்கேன். அப்புறம் கனவுல போட்டுக்கிட்டேன். ஆனால் கனவுல போட்டுக்கிட்ட சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் நினைவில் இருக்கிற ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இது வேறு. அப்போது மொத்தத்தில் 3 அவஸ்தைகளுக்குள்ள இது கூட தொடர்பு வச்சுக்கிறேன், தொடர்பு விட்டுடுறேன், போட்டுக்கிறேன், கைட்டு விட்டுடுறேன். சரியா? இப்போது ஸோ இந்த மாதிரி இது 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனக்கு, பனின்னு ஒன்று சட்டை ஒன்று போட்டுக்கிற மாதிரி. எப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு நானும் ஃபங்க்ஷன் பண்ணுறானோ அங்கே வந்து டிரான்சாக்ஷனு நடக்கிறது, அங்கே டிரான்சாக்ஷன் விவகாரம் நடக்கிறது. ஆனால் எப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுன்னு இந்த சட்டை பனினு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்தூல சரீர மனசு நான் போட்டுக்கலைன்னா அது கூட ஐடென்டிஃபை பண்ணலையோ டிரான்சாக்ஷன் நடக்கலை. ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லை, டிரான்சாக்ஷன் இல்லை. இதெல்லாம் நமக்கு அனுபவத்தில் இருக்கிற விஷயந்தானே. ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா, இப்போ இந்த 2வது ஸ்லோகம் க்ஷேத்திரஜ்ஞம் புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம் இதுதான். அன்றைக்கு கூட இன்னும் க்ஷேத்திரம் பற்றி நம்ம வந்து பெரிய ரிசர்ச் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு. அப்புறம் இதே விஷயத்தின் இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சிந்திச்சா மரணம் అనేది கூட இப்படி தான். தூக்கத்தில் போகும்போது அசలు சரீரம் மனசே இல்லை, நான் இருக்கேன். மரணம் என்பது என்னன்னா அது கொஞ்சம் லாங் ஸ்லீப் மாதிரி தான். ஓகே, ஸோ மரணம் ஏற்பட்டு இன்னொரு சரீரம் இன்னொரு மனசு வந்தாலும் இட் இஸ் எ கண்டினியூஷன் ஓன்லி, கனவு மாதிரி. ஸோ இன்னொரு சரீரம் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலைன்னா கூட நான் இருக்கேன். ஸோ சரீரம் மனசு இருந்தால் தான் நான் இருக்கேன்னு பிரமனை விட்டுடணும். நல்லா புரிஞ்சுக்கணும் ஜாக்கிரதை. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டாபிக். இதுதான் வேதாந்தத்துடைய சாரம். அதனால் உபாதிகள், சரீரம் உபாதி, மனசு உபாதி. ஸோ உபாதிகள் இருக்கும்போது நான் அது கூட வியக்தமாகி விவகாரம் பண்ணுறது தெரிகிறது. உபாதிகள் இல்லை, ஒன்றும் ஆகலை எனக்கு. ஸோ உபாதிகள் இல்லைன்னாலும் ஐ ரிமைன் த சேம். நான் அப்படி தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போது இங்கே ஒரு முக்கியமான அடுத்த ஒரு லா. ஓகே, நான் இருக்கேன், உபாதிகள் இல்லாமல் இருக்கேன்னா நான் எப்படி இருக்கேன்னா அரூபமாக இருக்கேன். என்ன, ஒரு உபாதிக்குள்ளே வந்தாச்சுன்னா ஒரு ரூபம் வந்துச்சு. சரீரத்தை கூட ஐடென்டிஃபை பண்ணால் இந்த சரீரம் இந்த ரூபந்தான் நான் 5 அடி 6 அடி 50 60 கிலோன்னு ரூபம். அதனால் இங்கே என்ன ப்ரூவ் பண்ணி புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லோகத்தோட அந்தர்கதமான அர்த்தம் தெரியணும்னா, நான் வந்து எந்த ஆகாரம் ரூபம் இல்லாதவன். அப்போ ரூபம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால் நான் எங்கே இருக்கேன், வேர் ஐ ஆம் லொக்கேட்டட் అని வரும் இல்லையா. ரூபம் இருந்தால் ஒன்று வந்து வீட்டில் இருக்கேன், அங்கே இருக்க, கட்டல் மேலே இருக்க, வெளியில் இருக்க, இப்படி இருக்கு, அது இருக்குன்னு சொல்லலாம். ரூபம் இல்லாதன்னு சொன்னும்போது அது எங்கே லொக்கேட்டாக இருக்கும், எந்த இடத்துல இருந்திருக்கணும். ஸோ 2 கேள்விகள். எனக்கு ரூபம் இருக்கா, முதல்ல ரூபம் இல்லை. எப்படி தெரியுது, தூக்கத்தில் ரூபம் எங்கே இருக்கு எனக்கு, ஆனால் நான் இருக்கேன். அப்போ நான் இருக்கேன்னா எனக்கு ரூபம் இல்லாமல் நான் இருக்கேன், அரூபமாக இருக்கேன். அரூபமாக இருந்திருந்தால் நான் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கேன், எங்கே இருக்கேன்னு. ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஐ எம் கம்மிங் ஸ்லோலி டு த பகவான் கிருஷ்ணர் சொன்ன விஷயத்துக்கு வரை. எங்கே இருக்கேன்னு. எதுக்கு ரூபம் இல்லையோ, நல்லா கவனமாக கேட்கணும். எதுக்கு ரூபம் இல்லையோ ஆனால் அது இருக்கின்றதுன்னா அது சர்வத்திர வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம்.
அது சர்வத்திர வியாபிச்சிருந்திருக்கணும், அது எல்லா இடத்துலும் பரவி இருந்திருக்கணும். ஏன்னா இருக்கே, ஆனால் ரூபம் இல்லை. எப்படின்னு சொன்னால் இந்த க்ஷேத்திரஜ்ஞன் வந்து அதனால நானும் ரூபம் இல்லாதவனும் உபாதிகள் இல்லாமல் கூட நான் இருந்ததுனால தேர்ஃபோர் க்ஷேத்திரஜ்ஞான நான் வந்து தேச பந்தம் இல்லாமல் இருக்கேன். ஒரு இடத்துக்கு நானும் கட்டுப்பட்டவனா இல்லை. ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் தி லிமிட்டேஷன் ஆஃப் த ஸ்பேஷியல் லிமிட்டேஷன் என்றோம். அப்போது என்ன சொல்லணும்? ஸ்பேஸ் லிமிட்டேஷன் இல்லாததுன்னு சொன்னால் எனக்கு என்ன பேர் கொடுத்துக்கணும்? நானும் சர்வ வியாபகன். பாருங்கள், 2 இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸு. அரூபம் நான். அரூபமாக இருக்கிறதுனால எங்கே இருக்கேன்னு கேள்வி வர்றது. எங்கே இருக்கேன்னு கேள்வி கேட்டால் நானும் ரூபம் இல்லாததுனால ரூபம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஏதாவது இருக்கிறதுன்னா அது சர்வத்திர வியாபிச்சிருக்கணும். ஆகாயம் போல். புரியுறதா? இப்போ ஆகாயம் போல். அதனால சர்வ வியாபகன் நானும். இது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இப்போ நமக்கு நான் இந்த 2வது ஸ்லோகம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் சொல்கிறேன். அடுத்த இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாற்றம் க்ஷேத்திரமன் எது சொன்னமோ அது எல்லாமே கூட தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. த லா ஆஃப் சேஞ்ச், த லா ஆஃப் சேஞ்ச் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஜகத்தில் இருக்கிற மொத்தம் சர்வம் என்னுடைய சரீரத்தோடு சேர்ந்து, என் சரீரம் க்ஷேத்திரத்தில் இன்க்ளூட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போது அது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறதுனால, அது மாறிக்கொண்டே இருக்கிறதுன்னு எனக்கு தெரியறதுனால நான் வந்து க்ஷேத்திரம் இல்லை. ஏன்னா எனக்கு ரூபம் இல்லை, சர்வத்திர வியாபிச்சிருக்கேன். அப்போது நான் வந்து க்ஷேத்திரம் நான் இல்லை. நான் க்ஷேத்திரஜ்ஞன், க்ஷேத்திரத்தனை தெரிஞ்சுக்கிறவன். அப்புறம் 2வது பாயிண்ட் என்ன சொன்னோம்? க்ஷேத்திரத்துடைய விசேஷணங்கள் எல்லாமே எதுவுமே எனக்கு இல்லை. 3வது இல்லா இன்றைக்கி சொன்னதே அரூபமாக இருக்கிறதுனாலையும் சர்வத்திர வியாபிச்சிருக்கிறதுனாலையும் க்ஷேத்திரத்தில் ஏற்படுற விகாரங்கள் என்ன சேஞ்ச் இருக்குல்லங்க, சேஞ்ச் என்ன விகாரம் தானே. அப்படின்னு 3வது இல்லா இன்றைக்கி நம்ம ஆட் பண்ணிட்டோம். எனக்கு அரூபனான்னு தெரிஞ்சுக்கிறதுனாலையும் அரூபனான சர்வவியாபகனாக இருந்திருக்கணும். சர்வவியாபனாக இருக்கிறதுனால அரூபமாக இருக்கிறதுனால எனக்கு அந்த சேஞ்சஸ் எதுவுமே என்னலும் ஏற்படாதனால நான் விகார ரஹிதன், நிர்விகாரக. அதனால இந்த நிர்விகாரகான்னு சொன்னதுனால முதல் மேலே இப்போது சர்வ வியாபகனான்னு சொன்னதுனால தேச நிபந்தனம் இல்லை. அப்போது விகாரம் எதுவுமே இல்லைன்னா விகாரம் எப்போ ஏற்படுது? காலந்தானே விகாரத்தை காட்டுறதே. நான் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி இந்த சரீரம் அப்போ இல்லை, இப்போ இல்லை, நாளைக்கு இருக்காது. இந்த மாற்ற காலம்னு பேசும்போது காலத்தோடு கம்பேர் பண்ணும்போது விகாரங்கள். இப்போ இங்கே காலபந்தம் கூட அப்போ எனக்கு இல்லை. புரியுறதா? ஸோ ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் தி ஸ்பேஷியல் அண்ட் டைம் லிமிட்டேஷன்ஸ். தேச காலபந்த ரஹிதன் நானும். இது பகவான் கீதையில் 2வது அத்தியாயத்திலே முன்னாடியே சொல்லியிருக்கார். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜர. ஓகே, கௌமாரம் யௌவனம் ஜரா, அந்த பால்யம் வயசு மூப்பு இதெல்லாம். அப்புறம் ததா தேகாந்தர பிராப்தி முடிஞ்சு அந்த சரீரம் விட்டுட்ட இன்னொரு சரீரம். அதனால தான் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாயான்னு கூட பகவான் சொன்னார். கிழிஞ்சு போன படிய சட்டை துணி எப்படி மாற்றிக்கிட்டு இந்த போகிறானோ அந்த மாதிரி
அதை விட்டுட்டு போகிற. அப்போ உபாதிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் எப்போவுமே இருக்கேன். அப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஏ அர்ஜுனா, நீ க்ஷேத்திரஜ்ஞன், புரிஞ்சுக்கோ. நீ தேச காலத்துக்கு அதீதமாக சம்பந்தம் இல்லாமல் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற வஸ்துவன்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ எது தேச கால பந்தங்கள் இல்லையோ அது க்ஷேத்திரஜ்ஞ. இது வேதாந்த சாஸ்திரத்தில் உபனிஷத்துக்கள் என்ன சொல்றதுன்னா பிரம்மம். பாருங்க வந்துட்டோம். க்ஷேத்திரஜ்ஞன் அப்போ நானன்ன பிரம்மம். எது தேசத்துக்கு காலத்துக்கு பந்தப்படலையோ அது பிரம்மம். அந்த பிரம்மம் என்ன இப்போ தானே சொன்னோம், அது சர்வ வியாபகமாக இருக்கு. அப்போது இன்ஃபினிட் இஸ் கால்டு பிரம்மம். அப்படி என்ன அர்த்தம்? என்ன இன்ஃபினிட் மீன்ஸ் non-finite an artham. Non-finite means what? Not limited an artham. சரியா? அப்போ not limited அன்னா not conditioned by anything. சரீரத்தினால கண்டிஷன் ஆகலை, மனசினால கண்டிஷன் ஆகலை, தேசத்தினால காலத்தினால கண்டிஷனே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு சொல்கிறார், நீ அந்த பிரம்மம் அந்த க்ஷேத்திரஜ்ஞன் சொல்லிட்டு கிளைம் பண்ணு. க்ஷேத்திரம் இல்லை. இதுதான் சென்ட்ரல் டீச்சிங் ஆஃப் தி ஹோல் வேதாந்த ஆர் பகவத்கீதா. அகம் பிரம்மாஸ்மி అని உணரு, கிளைம். அதனால தான் இந்த ஸ்லோகத்துக்கு மகா வாக்கிய ஸ்லோகம்னு சொன்னோம். அப்போது அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எதுக்கு இவ்வளோ சொல்கிறீங்க என்னன்னு சொன்னால் அதுக்கு பாயிண்ட்டுக்கு வரேன். நான் ஸ்லோகத்தோட அர்த்தம் அன்றைக்கி ரஃபாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இப்போது கேள்வி என்னன்னா, இந்த ஒரு சரீரத்தில் மட்டும் இல்லை, என்ன லிமிட்டெட் இல்லைன்னு இப்போ தானே சொல்லிட்டோம், தேசகால பந்தம் இல்லைன்னு. அப்போது இந்த நான் అని தோணுற க்ஷேத்திரஜ்ஞன் பிரம்மம் நானே தான் சர்வத்திர வியாபிச்சிருக்கிறதுனால சர்வ க்ஷேத்திரஜ்ஞம் ச அபிமாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு, அந்நிய சரீரங்களுக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் மாம் வித்தி. இங்கே அப்படின்னா நீ అని தெரிஞ்சுக்கோன்றார். அப்பா எவ்வளோ பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லி. யார் இப்படி க்ஷேத்திரம் அண்ணா இது க்ஷேத்திரஜ்ஞன் அண்ணா நான் அது பிரம்மமனி, இந்த ரெண்டுத்துடைய ஞானம் தான் உண்மையான ஞானம் அர்ஜுனா. இது தெரிஞ்சுக்காம வேறு என்னென்னமோ படித்து என்ன கிடிச்சான்னு கூட அது மனுஷனுக்கு ஒரு ஸ்ரேயஸு பண்ணாது. என்ன ஸ்ரேயஸு பண்ணாது அப்படின்னு சொன்னால் அது பேசுவோம். இப்போ அடுத்த பாயிண்ட்டு, இந்த ஞானம்தான் உத்தமமான ஞானம். இதுக்கு மிஞ்சி இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டு சாதிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. மிச்சம் ஏதாவது செய்கிறோம், சாதிச்சுக்கிறோம், அறிவு தெரிஞ்சுக்கிறோன்னா அந்த அறிவு எல்லாமே கூட க்ஷேத்திரம், நசிஞ்சு போகக்கூடியது. அது ஒரு சாஸ்வதம் கிடையாது, அதில் ஒரு சத்தியத்துவம் இல்லை, அதில் ஒரு நித்தியத்துவம் இல்லை, அது மித்யாத்வத்துக்கு சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கலன்னு என்ன ஆகும்? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். எதுக்கு இது தெரிஞ்சுக்கணும்னா, இது தெரிஞ்சுக்கலன்னா நம்ம என்ன ஆகிறோம்? we will be always in the insecurity feeling. ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். நான் இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கிலக்கு எப்பவும் அப்படின்னா ரக்ஷணை இல்லை, எப்பவும் பயம். இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கன்னு என்ன? இது ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லா மனிதனுக்கு. இன்செக்யூரிட்டின்னு சொன்னால் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் అనేది தான் பல வகையான பயமாக மனசில் వ్యక్తமாகிறது. இன்செக்யூரிட்டின்னா பல வகையான பயம். சில பேர் என்னை பற்றி எனக்கு பயம் இல்லைங்க அண்ணா, ஆனால் என்னுடைய பிள்ளைகளை பற்றி, என்னுடைய மனைவி பற்றி, அப்படி ஏதோ ஒரு பயம்.
பலதெல்லாதி பற்றி பயம், நம்ம சரீரம் பற்றி பயம், கொரோனா பற்றி பயம், டெத்து பற்றி பயம், மூப்பு பற்றி பயம், அடுத்தவங்களை பற்றி, அது பற்றி, வஸ்துகள் போயிடுமோ, அது இல்லைன்னு நான் என்ன ஆயிடுவேன்னு சொல்லி பயமோ பயம். இந்த பயத்துக்கு பேர் தான், இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்குக்கு பேர் தான் சம்சாரம். இதுக்கு பேர் தான் சம்சாரம். அப்போது இந்த சம்சாரம் எனக்கு வேண்டாம், இந்த பயம் எனக்கு இருக்கக்கூடாது, இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வழி, நீ பிரம்மம், நான் பிரம்மம், க்ஷேத்ரஜ்ஞன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, எனக்கு எதுவுமே ஆகலை, ஆக முடியாது, ஆகிறதெல்லாமே நடக்கிறதெல்லாம் க்ஷேத்திரத்தில் என்ன நடக்கிறதோ அதை ஒருக்காகவும் யாருனாலையும் நிறுத்த முடியாது, தடுத்த முடியாது. அது தெரிஞ்சுக்கிட்டே உன்னுடைய ஸ்வரூப ஸ்திதியில் நீ இருந்துக்கோ. இதுக்கு ஒரு ராமாயணத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமாயணத்தில் வாலி சுக்ரீவருடைய கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வாலி துரத்திட்டே வராரு. வாலி అనే ప్రారంధం, வாலி అనే க்ஷேத்திர பிரகிருதி பிராரப்தம், ஜீவ அనే சுக்ரீவன் வந்து, இவன் ஜீவன் இல்லை உண்மையாக க்ஷேத்திரஜன், சரி ஜீவன் அనే சுக்ரீவன் வந்து எங்கே இருந்தாலும் துரத்திட்டே வருது, அடிச்சுட்டே இருக்கிறது, துக்கப்படுத்திட்டே இருக்கிறது. இவன் ஓடாத இடம் கிடையாது, பயத்தோட தூங்காமல் ஓடி 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 வாலி வரான். அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா உடனே எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு ஓடி 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 ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த சுக்ரீவனுக்கு செக்யூரிட்டி, ரக்ஷணா. அந்த ருஷ்யமுக பர்வத்தத்துக்கு மேலே வந்து இருந்தான்னா அவனுக்கு வாலி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கதை சாபம் இல்லையா? வாலி அது மேலே அதில் நுழைஞ்சா கால் வச்சான்னு அவனை தலை வந்து உடஞ்சி போயிடும் வாலி. அதனால் வாலி அங்கே வரைக்கும் துரத்துட்டு வருவான். அதுக்கப்புறம் சுக்ரீவன் அந்த ருஷ்யமுக பர்வத்து மேலே நின்று ஒன்றும் பண்ண முடியாது நீ அப்படின்னு அவன் சிரிச்சிட்டு இருப்பான். இவன் பல்லு கடிச்சுக்கிட்டு கோபமாக இருப்பான். அதே மாதிரி தான் இந்த சம்சாரம், பிராரப்தம் இதெல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணுது. ரொம்ப பயமாக இருக்கு, இன்செக்யூரிட்டியாக இருக்கு அப்படின்னா இந்த இன்செக்யூரிட்டி அண்டு அசாந்தி, அசுகம் இதெல்லாமே போகணுமன்னா ஒரே ஒரு இடம், ரக்ஷணை வர இடம், நீ க்ஷேத்ரஜ்ஞன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்குள்ளே போய் நீ உட்காந்துக்கோ. அதுதான் ருஷ்யமுக பர்வதம். உன்னோட ஸ்வரூபத்தில் நீ உட்காந்துக்கோ, உனக்கு ஒரு கீடு இல்லை, வேறு ஒன்றும் வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமான இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னார், இப்படி மகா வாக்கிய உபதேசத்தை பண்ணார். அதனால் சர்வத்திர வியாபிச்சு, அப்போ பேதம் துவைத்தம் எல்லாமே நீங்கி போயிடுச்சு. அப்போ எல்லா சர்வத்திர நானே இருக்கும்போதும் யாருன்னு பற்றி பயப்படுறேன், எதுக்காக பயப்படுறேன், யார் பயப்படுறான், என்ன இருக்குது பயப்படுறதுக்கு? அந்த க்ஷேத்திரம் பார்த்தாச்சுன்னா எல்லாமே இப்படி தான். பேதம் பார்த்தாச்சுன்னா க்ஷேத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்னா அடியோ அடி துக்கம். இப்போது அடுத்த ஸ்லோகத்தினை நம்பர் 3 வச்சுக்கிறோம், இதுவும் படிக்கிறோம். மேலும் இந்த க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜ்ஞன் பற்றி இன்னும் கூட கொஞ்சம் நான் விவரிக்கிறேன்னு பகவான் வந்து இப்போது ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தத் க்ஷேத்ரம் யச்சயா திருக்ஷ யத்விகாரி யதஸ்ச யத் சச்சயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. ஹே அர்ஜுனா, எனக்கு எட்ட நின்று கேளு, தெரிஞ்சுக்கோ. ஸ்ருணு மே, எனக்கு எட்ட நின்று. ஆனால் நான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லலை, சமாசேன சொல்கிறேன். என்ன, நம்ம யுத்த பூமியில் இருக்கிறோம், நீ நிறைய விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கணும்னா நீ உபனிஷத்து கிளாஸுக்கு வா, உபனிஷத்து கேட்கணும்.
ஆனால் ஓரளவுக்கு இப்போ உனக்கு சொல்கிறேன். சமாசேனன்னு சம்க்ஷிப்தமாக சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னார். சொல்லிட்டு இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜனம் என்னன்னு சொல்லும்போதும் தத் க்ஷேத்திரம் எது மே ஸ்ருணு, அந்த க்ஷேத்திரம் அண்ணா என்ன అనేది எனக்கு எட்டனிருந்து கேளு. அது மட்டும் இல்லை, அதோடைய நேச்சர் என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தட் யாத்ருக்சன்னா அதோடைய ஸ்வரூபத்தினை கூட ஸ்வபாவத்தினை கூட கேட்டுக்கோ அப்படின்றார். என்ன அதோடைய ஸ்வரூபம் ஸ்வபாவம்? ஓகே, அதுக்கப்புறம் வேறு இன்னும் எது விகாரங்களோட கூடியிருக்கின்றனதோ அந்த க்ஷேத்திரத்தினை பற்றி. அது மட்டும் இல்லை, சஹச்ச அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அந்த க்ஷேத்திரஜ்ஞனு யார் இருக்கானோ அவனை பற்றியும் சொல்கிறேன். அவனுடைய பிரபாவம் யத் பிரபாவச்ச, எப்படி அந்த க்ஷேத்திரஜ்ஞன் ரொம்ப பிரபாவசாலி சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னா தேச கால காரியகாரண விலக்ஷணனோ எத்து பிரபாவச்சன்னா அது அவனுடைய பிரபாவம் பிரகாசம் என்னது தேசகால காரியகாரண விலக்ஷணனோ அது கூட சொல்கிறேன். இதெல்லாம் ஆனால் சுருக்கமாக சொல்லுவேன் அன்னார். இங்கே அப்படி சொல்லிட்டு என்ன இப்போ முதல்ல க்ஷேத்திரம் பற்றி சொல்கிறார். க்ஷேத்திரம்னா மேட்டர்ன்னு சொல்லிட்டோம். இந்த மேட்டர்ன்னு சொன்னால் சயின்ஸு இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் கூட என்ன சொல்கிறதுன்னா ஒத்துக்கிறது 100% நம்ம பார்க்குற நமக்கு தெரியப்படுற இந்த சூரிய மண்டலம் கேலக்சிஸு நட்சத்திரங்களும் எல்லாமே என்னென்னா சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ண இது மொத்தம் தெரியறது எல்லாமே 4% ஆமாம். ஓன்லி 4% மட்டும்தான் நமக்கு தெரியறதாமா. மிச்சம் 96% அது தெரியல. அது என்ன சொல்கிறாருன்னா சயின்ஸ் டார்க் மேட்டர்ன்றான். டார்க் மேட்டர் 4% நமக்கு தெரியறது, தெரியாதது 60%. தெரிஞ்ச 4%ல கூட ஒன்றுமே தலை வால் தெரியல. என்னமோ பிரயத்னம் பண்ணி நோண்டி 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 பண்ணுறான் தவிர இந்த எதுவுமே சரியில்லை. இந்த 96 டார்க்கு மேட்டர்ன்னு என்ன தெரியுமா வேதாந்தத்தில் சயின்ஸுக்கு உங்களுக்கு தெரியல இல்லை சயின்டிஸ்டுகள் நீங்கள் வாங்கோ கிளாஸுக்கு வாங்கோ, நாங்கள் சொல்கிறோம் வேதாந்தத்தில் நம்முடைய காரண சரீரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. காரண சரீரம் அதை பற்றி ரொம்ப விவரிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் இருக்கு காரணம். அதுதான் டார்க் மேட்டர். டார்க் மேட்டர். அதனால் இந்த உலகம் நீ பார்க்குற இந்த 4% வேர்ல்டு உலகம் க்ஷேத்திரம் இதில்ப்பா ரொம்ப அழகு இருக்கு. பியூட்டி இஸ் தேர். அப்புறம் பல வெரைட்டி வகை இருக்கு, வெரைட்டி இஸ் தேர். அதே மாதிரி அப்புறம் நாவல்ட்டி இஸ் தேர். எல்லா டீ இருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று இல்லைப்பா, ஸ்டெபிலிட்டி இல்லை. போச்சு போ, ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸ்டெபிலிட்டி இல்லாதனால என்னப்போ நோ செக்யூரிட்டி. செக்யூரிட்டி பற்றி இப்போ தான் பேசியிருக்கோம். ஸோ இது 3 சொன்னால் தான் நல்லா புரியும். ஸோ பியூட்டி இஸ் தேர், novelty is there, variety is there, but there is no stability. ஸ்டெபிலிட்டி இல்லாதது எது மேலே நீ ஆதாரப்பட்டிருந்தா கூட அது இன்செக்யூரிட்டி ஃபீலிங் கொடுக்கும், உனக்கு சுரக்ஷனை கொடுக்காது அது. ஸோ நோ செக்யூரிட்டினால் என்ன அர்த்தம்? நோ ரிலையபிலிட்டி. தேர்ஃபோர் நோ ரிலையபிலிட்டி. அதனால்
ரிலைபிலிட்டி இல்லாதனால என்ன பேசாமல் நீ வந்து டிவோட்டி ஆகிடும். டிவோட் டு தி வேதாந்த சாஸ்திர அண்ட் பகவான். இது தவிர வேறே வழி கிடையாது. அதனால் இந்த க்ஷேத்திரம் மொத்தம் ப்ளஸ் நம்முடைய சரீரம், நம்முடைய இந்த கொரோனாவே போதும் இப்போது மக்களுக்கு இந்த நல்ல வைராக்கியம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு என்ன கண்ணுக்கு காணப்படாத ஒரு சின்ன வைரஸ் என்னும் எவ்வளோ உலகம் மொத்தம் என்ன பண்ண முடியறது? ஏதோ ட்ரை பண்ணுறான். மறுபடியும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வேறு ஏதோ வந்துச்சு, இப்போ இது வந்துச்சு, மறுபடியும் ஏதோ வரும். இது இப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்போ அர்த்தம் என்ன? இந்த சரீரமும் உலகம் இந்த க்ஷேத்திரம் எல்லாம் கூட அன்கண்ட்ரோலபிள், அன்பிரெடிக்டபிள். இது ஞாபகம் வச்சுக்கணும். அன்கண்ட்ரோலபிள், அன்பிரெடிக்டபிள். இது அதனால் இது கான்ஸ்டன்ட்லி என்னமோ நடக்கிறது, ஒன்றும் புரியாது. அதனால் அதில் தலை போடாது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. உன்னோட இடத்துல வந்து நீ உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொன்னார். அடுத்தது இப்போது 4வது ஸ்லோகம். ऋषिभिर्बहुधा गीतं छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः. நேர க்ஷேத்திரம் என்னன்னு விவரிக்கலாம் பகவான். நடுவில் வந்து பாருங்க, அவருடைய வாக்கியங்களுக்கு, அவருடைய ஸ்பீச்சுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறார் முதல்ல. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாஸ்திரம் இது நான் இப்போது கண்டுபிடிச்சது, நான் உனக்கு சொல்கிறது புதுசு ஒன்றும் கிடையாது. இது எப்பவுமே சத்தியம்தான். இது எப்போ பேசியிருக்காங்க. ரிஷிபிகி, ருஷிகள் வந்து இந்த இது பற்றி பலதான். ருஷிகள்னா யாரு? இந்த க்ஷேத்திரஜனத்துடைய ஞானத்தினை முழுசா ஒடுங்கா படித்து தெரிஞ்சுக்கிட்டு அனுபூதிக்கு கொண்டு வந்தவங்க ருஷிகள். அதனால் ருஷிகள்னா எப்போ இல்லை, இப்போ கூட யாரும் அந்த ஞானத்தினை அனுபூதிமான்களாக இருந்து இப்போ சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் ருஷிகள் தான், ருஷிபிகி. ஆனால் இது பகுதா கீதம், பல வகையாக பல விதமாக பல காலத்தில் பல விதங்களை பேசியிருக்காங்க. எதுக்கு பல விதங்களாக பேசணும்னா என்ன பண்ணுறது, மக்கள் பல பேர் இது காலகட்டத்துக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே ஈஸ்வரன் வந்து பரமாத்மான்னாங்க, ஈஸ்வரன்னாங்க, புருஷனன்றோம், இப்போது க்ஷேத்திரஜனன்றோம், இல்லை கூட்டஸ்தனன்றோம் இன்னொரு புஸ்தகத்தில். அதனால் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பலதாக அது விஷயங்களை விஸ்தரித்து பேசியிருக்காங்க. ஆனால் அந்த ருஷிகள் யார், எங்கேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சது? சந்தோபிகி. அதனால் இவங்க வந்து ஸ்ருதினி ஆதாரமாக வச்சுக்கிட்டு ருஷிபிகி விவிதைஹி சந்தோபிகி பகுதா கீதம். வேதங்களிலோ சொல்லப்பட்ட ஸ்ருதி வாக்கியங்கள்னு எல்லாத்தையும் அவங்கள தரிசித்தாங்க. அது வந்து விவிதைஹி ருஷி, பல ருஷிகள் அது பல விதமாக விஸ்தரித்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை அதில் ஏதாவது இங்கே சந்தேகம் வந்தால் கூட அந்த சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்கு கூட பிரம்மசூத்திர பதைஹிச்ச, பிரம்மசூத்திரங்கள் மூலமாகவும் அது விஸ்தரித்து சொல்லப்பட்டது. இங்கே 2 அர்த்தம், பிரம்மசூத்திரம் அண்டு பதைஹி அப்படின்னா, ஒன்று பிரைமரி ஸ்கிரிப்சர்ஸ் சாஸ்திரங்கள், 2 செகண்டரி ஸ்கிரிப்சர்ஸ். அப்படின்னா ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணங்கள் அப்படி வந்தது இல்லையா? ஆனால் யார் எதில் பேசினா கூட ஒரே விஷயந்தான். அப்புறம் பிரம்மசூத்திரனே வார்த்தை கூட 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பிரம்மசூத்திரம்ன்ட்டு உபனிஷத்துகளின் அர்த்தம். 2வது அர்த்தம் வியாச பகவான் ஏதுன்னா 555 அந்த பிரம்மசூத்திரங்களை, அந்த புஸ்தகம், அதையும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் சரி.
மொத்தத்தில் ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் நம்ம படிக்கிற இந்த பகவத்கீதை இப்போ கம்ஸ் அண்டர் ஸ்மிருதி. அதனால் இப்போ இது சொல்லலைன்னா பகவான் அந்த ஸ்ருதிக்கு மதிப்பு கொடுக்காம ஆன மாதிரி இருக்கும். இவர் சொந்தமாக பேசின மாதிரி ஆகிடும் பகவத்கீதை. அப்படி இல்லை, புராணங்கள் எல்லாமே கூட பிருத்தக், அவங்க வந்து செப்பரேட்லி, அப்புறம் கிளியர்லி என் அர்த்தம் பிருத்தக்கன்னா அப்படி பேசியிருக்காங்க. சரி, அப்படி பேசியிருக்காங்கன்னா நம்ம நம்ப வேண்டியது தானா? நம்ம கேட்டு எடுத்துக்க வேண்டியது தானா? இப்படி பிளைண்டாக பிலீவ் பண்ணுமா? ஒரு டாக்மா மாதிரி எடுத்துக்கணுமா? இது என்ன? இல்லை, அப்படி கிடையாது. ஹேது மத்பிஹி வினிஷ்சிதைஹி. ஹேது மத்பிஹன்னா லாஜிஷியன்ஸ் கூட தர்க்கம் நியாயம் வச்சுட்டு கூட நீ லாஜிக்கலாக நீயே உன்னோட வாழ்க்கையில் நீ உன்னோட அனுபவங்களே நீ விசாரிச்சா கூட, லாஜிக்கு தர்க்கம்னு ஏதோ சாஸ்திரத்துக்கே போகணும்னு இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் வர உன்னுடைய அனுபவங்களே நீ கவனிச்சா உனக்கு அதே லாஜிக்கு கொடுக்கும். அதனால் பல விஷயங்கள் அப்படி பிறப்புடைய அனுபவம் நமக்கு யாருக்கும் அது ஞாபகம் இருக்கோ? அனுபவம் இல்லைன்னா ஞாபகம் இருக்கா? இல்லை எப்பாவது இறந்து போன நினைவோ ஞாபகம் இருக்கா? அனுபவம் இருக்கா? இல்லை. அப்போது ஏன் நீ பிறந்தாய் இறந்தாயன்னு நினைக்கிறே? பாருங்க, இதுதான் லாஜிக்குன்னா, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை தூக்கத்தில் எல்லாம் காணப்படுறது, கனவுலோ இது காணப்படலை, வேறு என்னமோ காணப்படுறது. நித்திரத்தில் நினைவுல காணப்படுறது, கனவுல வேறே காணப்படுறது, தூக்கத்தில் எதுவுமே காணப்படலை. அப்போ எது இந்த மூணுத்தில் சத்தியம்? விசாரணை பண்ணும். வேறு என்ன லாஜிக் வேணும் உனக்கு? ஸோ இந்த மாதிரி மொத்தத்தில் நியாயசாஸ்திரம் ஹேதுபூர்வகமுகா பை த நிச்சயம் பண்ணி நிர்ணயம் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது லாஜிக்கலாகவும் ரேஷ்னலாகவும் கூட நீ சிந்திச்சு பார்த்தா அப்படி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது சத்தியம்தான் அப்படின்னு எடுத்துக்கணும்னு ஒரு நடுவில் சப்போர்ட்டிவ் ஸ்லோகமாக கொடுத்து அதுக்கப்புறம்தான் இப்போ விவரிக்கிறார். அடுத்தது 5வது ஸ்லோகம். மகாபூதான்யஹங்காரஹ புத்திரவ்யக்தமேவ ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சசேந்திரியகோச்சராஹ. இந்த 5, 6வது ஸ்லோகங்களுக்குள்ள இந்த ஹோல் க்ஷேத்திரம் விஷயம் மொத்தம் மறுபடியும் ஒரு விவரணை கொடுக்குறார் பகவான். ரொம்ப சம்க்ஷிப்தந்தான், ரொம்ப ப்ரீஃபாக கொடுக்குறார். சரியா? ஸோ இந்த மேட்டர் விஷயம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன, இங்கே மேட்டர் நாசனம் பண்ண முடியாது. சம் பிரின்சிபிள்ஸ் முதல்ல சொல்கிறேன், அப்புறம் அதான் ஸ்லோகம் அர்த்தத்துக்கு போகிறோம். மேட்டர் cannot be destroyed. அப்போ என்னது? அது ஒரு காணாமல் போகும், திரும்பி காணப்படும். இல்லைன்னா இந்த ரூபத்தில் இருக்கிறது பதிலாக இன்னொரு ரூபத்துக்கு போகும். அது எனர்ஜியாகவும் மாறலாம், மேட்டராகவும் இருக்கலாம். இல்லை இருக்கிற மேட்டரே இன்னொரு ரூபம் இன்னொரு ஃபார்மில் காணப்படலாம். ஸோ மொத்தத்தில் எதுவுமே நாசனம் ஆகலை, எதுவுமே புதுசாக உருவாகலை. இது சயின்ஸும் சொல்கிற விஷயந்தான். மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட் தான் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா மறைஞ்சு போகிறதே தெரியறது. இங்கே உதாரணம் கொடுத்தா அவங்களுக்கு தெரியும். இப்போ வாட்டர் ஜலத்துன்னு பார்த்தா மேனிஃபெஸ்டடாக ரூபத்தோடு அப்படி எல்லாம் இருக்கு. அதே ஸ்டீம் ஆவி பார்த்தா ஆவிரி அது அன்மேனிஃபெஸ்டாக இருக்கு. என்ன அர்த்தம்? என்ன உனக்கு தெரியல, ஆனால் அது இருக்கு. அப்போ அதே ஜலம் கிறிஸ்டல் ஃபார்மில் இருந்தாலும், கிறிஸ்டலைஸ்ட் ஐஸ் ஃபார்மில் இருந்தாலும், ஜலமாக இருந்தாலும், ஸ்டீமாக இருந்தாலும் அது இருக்கே, ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கே. அது இல்லாமல் எப்பவுமே இல்லை, அது இருக்கே. ஸோ அதனால் மேட்டர் ஸோ வாட்டர் இஸ் எ விசிபிள் அண்ட் ஸ்டீம் இஸ் இன்விசிபிள். அதுக்கு அன்மேனிஃபெஸ்ட் அன்றோம்.
இந்த உலகம் அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் அந்த மேனிஃபெஸ்ட்டு அன்மேனிஃபெஸ்ட் అనేది வந்து ரொம்ப ஒரு ப்ராசஸாக எவல்யூஷனை வந்து பிரபஞ்சம் மொத்தம் பிரகிருதி கிராஜுவலாக தான் எவால்வ் ஆகும். இப்போது ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் டே 1ல் வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு டைம் అనేది அதை எடுத்துக்கிட்டு கிராஜுவலாக அது வந்து எவால்வ் ஆகிறது. அதே அப்படி கிராஜுவல் எவால்வ் ஆனது திரும்பி அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு கூட கிராஜுவலாக டிசால்வ் ஆகிறது. நீ எதையாவது எடுத்துக்கோங்க லோகத்தில், சரியா? அதனால் ఇది మనసులో வச்சுக்கிட்டு இப்போ அந்த பிரகிருதி అనేది ఇది தத்துவபோதத்தில் அப்புறம் பஞ்சதசி பல இடத்துல படித்தோம். ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறோம். మొత్తం இந்த க்ஷேத்திரம் అనేదికి పేరు ప్రకృతి. இந்த பிரகிருதி అనేది வந்து பகவான் ஒரு ஆர்டரில் இங்கே கொடுத்தாரு. கொஞ்சம் சில வார்த்தைகள் அது நமக்கு டக்குன்னு புரியறதுக்கு முதல்ல இப்படி புரிஞ்சுக்கோங்கோ. பிரகிருதி மூல பிரகிருதி அதில் வந்து ஒன்றில் வந்து அப்புறம் மகத்தத்துவம் வந்துச்சு. மகத்தத்துவம் அப்போது பிரகிருதி காரணம், மகத்தத்துவம் வந்து காரியம். அடுத்தது இந்த ரெண்டாவது மகத்தத்துவத்திலிருந்து மூணாவது அகங்காரம் வந்துச்சு. அப்போ என்னாச்சு? மகத்தத்துவம் வந்து காரணமாயிடுத்து, அகங்காரம் வந்து காரியமாயிடுது. அப்புறம் இந்த அங்கே வரைக்கும் 1 2 3 மூணாவது வந்துச்சா 1 1. ஆனால் இந்த அகங்காரம் மட்டும் 3 பிரான்ச்சஸ் அது பிரிஞ்சது. இந்த பிரிவு, இந்த கணக்கு, இந்த தத்துவ பிரகரணம் வந்து சாங்கிய யோகில் வந்து சாங்கிய ஃபிலாசபி, சாங்கியம் அப்படின்னா இந்த நம்பர்ஸோட கூடியிருக்கிற ஒரு ஃபிலாசபி, அந்த சாஸ்திரம். இதுன்னு வந்து 24 கேட்டகரிஸாக விவரிக்கிறது. இது வந்து பாகவதத்தில் நம்ம கபிலகீதையில் கூட பார்த்தோம். அதனால் இது ரொம்ப சுலபம் அதெல்லாம் கேட்டவங்களுக்கு. ஓகே, க்ஷேத்திரம் பற்றி பேசிகிட்ருக்குறோம். ஸோ மூல பிரகிருதி, மகத்தத்துவம், அப்புறம் அகங்காரம். அகங்காரம் 3ஆக பிரிஞ்சதா. இந்த 3 என்னன்னா சாத்விக் அகங்காரம், ராஜசிக் அகங்காரம், தாமசிக் அகங்காரம். இந்த சாத்விக் அகங்காரத்திலிருந்து மனசு வந்தது. ராஜசிக் அகங்காரத்திலிருந்து தச இந்திரியங்கள் வந்தது, 10 இந்திரியங்கள். அப்புறம் தாமசிக் அகங்காரத்திலிருந்து 10 மகாபூதங்கள் வந்துச்சு. 10 மகாபூதங்கள் 5 தானே சார்? இல்லை, தத்துவபோதத்தில் கொஞ்சம் ஜென்ரலாக பஞ்சமகாபூதம் பஞ்சமகாபூதம்னு சொல்லுவோம். 5 சூக்ஷ்ம பூதங்கள், 5 ஸ்தூல பூதங்கள், 10 வந்தது. இப்போ எத்தனை ஆயிடுச்சு மொத்தம்? இங்கே மனசு, ஓகே, அங்கே வரைக்கும் பார்த்தா பிரகிருதி, மகத்வத்துவம், அகங்காரம். அங்கேருந்து பார்த்தா அப்புறம் மனசு வந்துச்சு, 4 ஆயிடுத்து. அதுக்கப்புறம் 10 இந்திரியங்கள், 10 மகாபூதங்கள், 24 ஆயிடுச்சு. 24 ஆயிடுச்சு. இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் பகவான் வந்து இங்கே இப்படி சொல்கிறாரு. மகாபூதானி அகங்கார. ஸோ நேர அகங்காரம் எடுத்துக்கிறார் பகவான். அது அப்புறம் மகாபூதானி அதில் வந்து 10 மகாபூதங்கள்னு எடுத்துக்கிறோம் நம்ம. மகாபூதானி இல்லை ஸ்தூல பூதங்கள் 5ன்னு எடுத்துக்கோ. அப்புறம் அகங்கார, அப்புறம் புத்தி அண்ட் அவ்யக்தம். ஒன்றும் இல்லை, தச மகாபூதங்களை பற்றி நம்ம கடைசியில் சொன்னோம். அவரும் அது முதல்ல சொல்கிறாரு. அப்புறம் அகங்காரம், அவ்யக்தம் என்ன? அந்த பிரகிருதி, அந்த பிரகிருத்திலிருந்து வந்தது மகத்தத்துவம் தான் புத்தி. சமஷ்டி இன்டெலிஜென்ஸ் இஸ் கால்டு மகத்தத்துவம், புத்தி. அப்படி வந்தது. ஸோ இப்போது கணக்கு அங்கே முடிஞ்சது, அங்கே வரைக்கும் அகங்காரம் வரைக்கும் சொன்னார். அதுக்கப்புறம் அண்ட் இந்திரியாணி தச, 10 இந்திரியங்களை நம்மளும் சொல்லியிருக்கோம். இப்போது ஏகம்
இந்த ஏகமனே வார்த்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் சங்கரரோ ஆச்சாரியர்கள் பாஷ்யமேதி క్షుణ్ణமாக பகவத்கீதையை படித்தவங்களை சொன்னாதான் மனசு ஏகம். ஓகே, தச இந்திராணி மனச ஏகம் అనేది எப்பவுமே அந்த ஏக மனசுன்னு தனியாக ஒன்று எடுத்தால் இன்னொரு இந்திரியமாக இருக்கும். அதனால தான் ஏகாதசி இந்திரியங்களை கூட சொல்கிறது உண்டு சில இடத்துல. ஸோ ஏகம் అనేది அந்த மனசு. அப்புறம் பஞ்ச இந்திரிய கோச்சராக. ஓகே, அப்புறம் இந்த இந்திரியங்களுக்கு அப்புறம் அஞ்சஞ்சா பிரிஞ்சு அந்த இந்திரியங்களுக்கு வேண்டிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வெளியில் உருவாக்கப்பட்டது. இது எல்லாமே சொல்லி இதுதான் அந்த பிரகிருதி க்ஷேத்திரத்துடைய கதை. அந்த பிரகிருத்திலிருந்து வந்து மாயா பிரகிருத்திலிருந்து வந்து இந்த கதை மகா. அப்புறம் அடுத்த 6வது ஸ்லோகத்தில் இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனா திருதிः ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரமுதாஹ்ருதம். இந்த ஸ்லோகத்தில் அந்த மனசில் இருக்கிற பிரிவு, மனசில் அந்தக்கரணம்னு சொல்கிறோம், அந்தக்கரணத்தில் 4 சொல்கிறோம், மனோபுத்தி சித்த அகங்காரங்களே. அப்போது அந்த விஷயத்தினை என்ன சரி இந்திரியங்கள்னு சொன்னதுனால ஸ்தூல சரீரம் இஸ் டேக்கன் கேர் ஆஃப், அதை பற்றி சொல்லிட்டாரு, கர்மேந்திரியங்கள் அதெல்லாம். அப்புறம் அதெல்லாம் பார்க்குற பல காம்பினேஷன்ஸ் வெளியில் வஸ்துகள் திருஷ்ய பிரபஞ்சம். ஆனால் இது எல்லாத்தையும் விரும்புறது, பார்க்கறது, தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் தெரிஞ்சுக்கிறதுன்னா ஆசைப்படுறது, ஞாபகம் வச்சுக்கிறது, துவேஷிக்கிறது, இதெல்லாம் எங்கே மனசில் நடக்கிறது இல்லையா? அந்த மனசு வந்து சாத்விக அகங்காரத்திலிருந்து வந்தால் கூட அதில் பல விகாரங்களும் இருக்கு. அந்த மாற்றங்கள் ஒரே மனசு தான், ஒரே அந்தக்கரணம் தான். ஆனால் அதில் இச்சா ஆசைப்படுறது, துவேஷா வெறுக்கிறது, அப்புறம் சுகம் சிலது சுகமாக இருக்கனே ஃபீல் பண்ணுறது, சுகமாக இருக்கனே ஆசைப்படுறது, துக்கமாக இருக்கிறதுன்னு மேலே துவேஷப்படுறது, சுகம் துக்கம். சுகம் துக்கம்னு சொன்னால் ஆல் பெயர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரிஸ் அதில் வருது. இது எல்லாமே சங்காதா. அப்புறம் இதெல்லாம் எங்கே நடக்கிறது? மனசில் சேதனா அண்ட் திருதிஹி. அங்கே வந்து சைத்தன்ய தத்துவம் பிரதிபலிக்கிறது, சேதனா வியக்தமாகிறது. அபிவியக்தத்துக்கு பேர் சேதனா. சைத்தன்யம் சேத்தனமாக வியக்தமாகிறது பிரதிபலித்ததுனால. அப்புறம் திருதிஹி, இந்த மைண்டில் வந்து டிட்டர்மினேஷன், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் டிசர்னிங் பவர் திருதிஹி. இது மொத்தம் அப்படின்னு என்ன நம்ம முதல்ல பேசணும் பார்த்தீங்களா? மனசு புத்தி, மனசுலேருந்து புத்தி சித்த அகங்காரங்கள் அப்படி எடுத்தானோ, அப்புறம் இல்லை சர்வ சமஸ்த காணப்படுற ஜகத்து, அந்த ஜகத்தோட தொடர்பு வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுற இந்த சரீரம், இந்த சரீரத்தில் இருக்கிற இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு பின்னாடி இருக்கிற மனசு, மனசுக்கு பின்னாடி இருக்கிற அந்த புத்தி, மொத்தம் இது எல்லாமே க்ஷேத்திரம்தான். அப்போது க்ஷேத்திரஜ்ஞன் எங்கே இருக்கா சார்னா இந்த 24 லிஸ்ட்டில் அவர் இல்லை. 24 லிஸ்ட்டில் அவர் இல்லை. இங்கே இப்போது ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி இங்கே நிறுத்திக்கிறோம். என்னன்னா, இப்போது இதெல்லாமே பார்த்த ப்ராசஸ் எல்லாம், அந்த ஹோல் கிரியேஷன் வந்து இந்த க்ஷேத்திரத்தில் பார்த்தோம்னா, இந்த நேச்சர் ஆஃப் தி க்ஷேத்திரம் என்னன்னா, இது கான்ஸ்டண்ட்டாக என்ன ஆகும் பாருங்க, எது காரணமாக இருக்கின்றனதோ அது வந்து அப்புறம் காரியமாக வியக்தமாகிறது, எது காரியமாக வியக்தமானதோ அது அப்புறம் அது காரணமாகிறது. இப்படி காரிய காரண காரிய காரண. உதாரணம் பாருங்க, ஒரு மனிதன் இருக்கான். மனிதனு வந்து
அவனிலிருந்து இன்னொரு மனிதனை பிறக்கிறதுக்கு அவனு காரணம், அவனிலிருந்து பிறந்த அந்த குழந்தை காரியம். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போதோ இந்த காரியமாக வந்த இந்த குழந்தையை மறுபடியும் காரணமாகிறது இன்னொரு காரியத்தின் உருவாக்குறதுக்கு. அதனால் இந்த காரிய காரணம் இந்த மேலே நின்று பார்த்தாவே பிரகிருதி காரணமாயிடுச்சு, மகத்தத்துவம் வந்து காரியமாயிடுது, மகத்தத்துவம் காரணமாயிடுது, அகங்காரம் காரியமாயிடுது. இப்படி இந்த காரிய காரணமான இந்த சக்கரம் இருக்கு பாருங்கோ, இது வந்து ஒரு சீரீஸ். இது இப்படி தான் தொடர்ந்து காரியம் காரணம் காரியம் காரணம் காரணமாக. அதனால தான் சொன்ன முதல்லையே க்ஷேத்ரஜ்ஞனான நானும் இந்த காரிய காரணங்களோட சீரீஸ் கூட கூடி இருக்கிற இந்த க்ஷேத்திரத்தில் நான் இன்க்ளூடட் இல்லை. காரிய காரண விலட்சணம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால் இந்த விஷயத்தினை நம்ம இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்து அப்புறம் விசாரணை பண்ணி அப்புறம் பகவான் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்குறோம். ஸோ இந்த 6வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வந்து க்ஷேத்திரம் பற்றியே கொஞ்சம் விஸ்தரிச்சேன்னா சம்க்ஷிப்தந்தான் சொன்னார். இது நம்ம இன்னும் கூட கொஞ்சம் இந்த க்ஷேத்திரத்தை கூட ஐடென்டிஃபை பண்ணால் நீ துக்கம் சம்சாரத்தில் தப்பிச்சுக்க முடியாது. அது மட்டும் இன்றைக்கி முக்கியமான பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதனால் நம்முடைய பிரயத்தனம் எல்லாமே கூட க்ஷேத்திரத்தை இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம், க்ஷேத்திரத்திற்காக ரொம்ப பாடுபட வேண்டாம். அப்போ அதுக்கு அது இருக்கட்டும், அது நெக்லெக்டும் பண்ண வேண்டாம். அது ஏதோ சும்மா பக்கத்தில் இருக்கு. இது இருக்கும்போதே, இது வேலை செஞ்சிட்ருக்கும்போதே நீ யாருன்னு உணரணும். அதுதான் முக்கியம். அகம் பிரம்மாஸ்மி க்ஷேத்திரஜ்ஞனே. ஸோ ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் தி க்ஷேத்திரஜ்ஞம். அங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்று தான். ஒன்று பற்றி என்ன பேசுவோம்? ஆனால் இந்த பக்கம் பார்த்தா பேசுகிறதுக்கு 24 வகை இருக்கு. அதனால் நிறைய மெஜாரிட்டி இருக்கிறதுனால அது சத்தியம் நினச்சக்கூடாது, இது சிங்கிள் ஒன்று இருக்கிறதுனால இது வந்து மைனாரிட்டி நினச்சக்கூடாது. இது ஒன்று தான் மொத்தத்துக்கு காரணம். ஆக்சுவலாக காரணம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா க்ஷேத்திரஜ்ஞன்னு சொல்லும்போதும் அங்கே கூட ஒரு சின்ன ட்ரபுள் இருக்கும். அசல் ஞானம் மட்டும்தான் இருக்கு. ஓன்லி த அவேர்னஸ் பிரின்சிபல் இஸ் தேர். தட்ஸ் ஆல். அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.